பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார். துன்மார்க்கன், அதை குறித்து தான் உங்களுக்கு அதிகமாக சொல்லி வரேன். துன்மார்க்கனை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. 50ஆம் சங்கீதத்திலே உங்களுடைய வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது, எடுத்துக்கொள்ளுங்க. 50ஆம் சங்கீதத்திலே 16வது வசனத்திலிருந்து எல்லாம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் நீங்களும் நானும் சேர்ந்து அல்லேலூயா தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே உம்மை விட்டு தூரம் போன இளைய மகன் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே உம்மை விட்டு தூரம் போன இளைய மகன் நான் தானே. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே உம்மை விட்டு தூரம் போன இளைய மகன் நான் தானே. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே உம்மை விட்டு தூர போல இளைய மகள் நான் தானே. பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயின் முகம் பார்க்கல, தோள் மேல தூக்கி வளர்த்த தந்தையின் முகம் மறக்கல. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு சொல்ல உறவு எனக்கு இல்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்க எனக்கு யாரும் இல்லை, ஆதரவு சொல்ல உறவு எனக்கு இல்லை. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. கேளுமையா என் கதையை கேளுமையா, ஏசையா என் குறைய தீருமையா. தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே, தள்ளப்பட்ட கல்லானே செல்லாத காசானே உம்மை விட்டு தூர போன இளைய மகள் நான் தானே. இது எப்போ உணர்ந்தால் தெரியுமா? துன்மார்க்கமாக ஜீவித்து தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் தொலைச்ச பிறகுதான். அதனால தான் இங்கே சொல்கிறாரு,
சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கார் பாருங்க. 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? பதில் சொல்ல முடியுமா? வெளியே என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டு சபைக்குள்ள உடன்படிக்கையை பற்றியும் அழகா சொல்றார். என்னுடைய பிரமாணங்களை திரும்ப வாசிங்க. அதை 16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை நியாய பிரமாணத்தை எடுத்துரைக்கிறதும் அது மட்டும் இல்ல, உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லுவதற்கு உனக்கு என்ன நியாயம் இருக்கு? சிட்சையை நீ பகைத்து. ஏன்னா சிட்சைகள் தான் ஒரு மனிதனை உருவாக்கும். அதை நீ பகைத்து, சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். இங்க வந்தா சபைக்குள்ள வந்தா பரிசுத்தவான், அங்க போனா எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எனக்கு அன்பானவனே, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் வாயை எதுக்கு திறக்கிறோமோ இல்லையோ, பொல்லாப்புக்கு திறக்கிறோம். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. சரி, நீ உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். ஏன்னா சகோதரனுக்கு விரோதமா பேசுனதுனால தான் ஒரு அம்மா குஷ்டரோகி ஆனாங்க. மறந்துடக்கூடாது. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேக்கு விரோதமாய் தன் அக்கா தம்பிக்கு விரோதமாக பேசுனாங்க. அப்படி பேசுனதுனால தான் வேற எந்த தப்பும் அந்த அம்மா செய்யலை. ஏன்னா தீர்க்கதரிசி மோசையை கொண்டு ஆற்றுல வைக்கும்போது கூட ஐயோ அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குதோன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு நின்ன அம்மா. ஆனால் ஜனங்களெல்லாம் செங்கடலை கடந்து வந்தபோது தம்புருவை வச்சு நடனமாடி அப்படியே பொழிச்சு கட்டினாங்க, நம்ம நாகர்கோவில் பாஷையில் சொன்னான். ஆனால் அந்த மிரியாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா? தன் சகோதரனை பற்றி. வேதம் சொல்லுது, ஐயா தன் சகோதரனை காரணம் இல்லாமல் பகைக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மனுஷ கொலை பாதகன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார், நாம நியாயப்பிரமாணத்தை சொல்றோம்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். முதல்ல நாம் சரிப்பட்டால் தான் அப்புறம் மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். நாம் இன்னைக்கு சரியில்லைன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால தான் கேட்குறார், துன்மார்க்கனை நோக்கி கர்த்தரை கேள்வி கேட்குறார், நீ என் நியாயப்பிரமாணத்தையும் என்னுடைய உடன்படிக்கையையும் சொல்லுவதற்கு உனக்கு என்ன நீதி இருக்கு? ஏன்னா நீ யாரு? சிட்சையை பகைக்கிற ஆளு. என் வார்த்தைகளை உனக்கு ஆண்டவருடைய வார்த்தைய அற்பமா நினைக்கிறாள். முதுகுக்கு பின்னாடி என்னது? அசால்ட்டா போட்டுறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே மறந்துடக்கூடாது. துன்மார்க்கருடைய வாழ்வு எப்படி இருக்கோ ஒரு நிமிஷத்துல. எனக்கு அன்பானே, மனித வாழ்வே ஒரு நிமிஷம்தான். புகை போல. யாக்கோபு 4:13 வாசிக்கிறோம். 13:14 மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? நாளைக்கு போய் ஒரு இடத்துல அப்படி செய்வோம் இப்படி செய்வோன்னு பேசுறீங்களப்பா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு யாருக்கு தெரியும்? மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல, புல்லை கொஞ்ச காலம் தோன்றி பின் தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. ஆனா இந்த துன்மார்க்க வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தை பேசுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு? அதனால தான் அன்னைக்கு ஆயக்காரன் தூரத்தில் நின்றுக்கிட்டான். பரிசேயன் என்ன செஞ்சான்? கிட்ட போய் அவர் ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணார். என்ன பண்ணாரு? நான் வாரத்தில்
18:11. 18:11 வாசிங்க. பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடேங்க அப்பா, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் எல்லாம் சரிதான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அதான் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்துல நின்று கொண்டு கண்களை கூட வானத்துக்கு நேர ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவ்வளவுதான் அவருடைய ஜெபம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். அந்த நீதிமான் யாரு? மார்பில் அடித்துக்கொண்டு, ஐயா உன்னை கிட்ட வர்றது கூட நான் தகுதி இல்லாதவன், ஒன்றும் இல்லாத. நம்ம பாட தகுதி இல்லா அடிமை என்னை காக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே. தகுதி இல்லா அடிமை என்னை காக்கிறே, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறே. அற்புதங்கள் 1000 அன்பரே பொன் கரங்களிலே, அற்புதங்கள் 1000 அன்பரே பொன் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் ஐயா, பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். நன்மையான ஈவுகள் நாட்டோறும் தருபவரே, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுபவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடை தினம் தந்து காக்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். உணவு உடை தினம் தந்து காக்கிறீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நல்ல
நல்ல கவனிங்க. துன்மார்க்கரை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? துன்மார்க்கரை நோக்கி, நீ என் பிரமாணங்களையும் என் உடன்படிக்கையும் உன் வாயினால் சொல்லுவதற்கு உனக்கு என்ன நீதி இருக்கிறது? சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு முதுகுக்கு பின்னாலே எரிந்து போடுகிறாய். திருடனை காணும் போது அவரோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். சற்பனையை பிணைக்கிறது. கற்பனை இல்ல. நல்ல கவனிங்க. கற்பனை நிறைய பேர் படிச்சிடுறாங்க. என்ன இருக்கு? சற்பனை. சற்பனைனா புனைகிறது. வாசிங்க. சற்பனை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், நானும் மௌனமாய் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வருவான். அப்போதான் நம்மளும் உட்கார்ந்து பாடுவோம். என்ன பாடும்? பாபத்தின் பாதத்தின் தவித்திடும் பாபி என்னை, பாபத்தில் பாதத்தின் தவித்திடும் பாபி என்னை, கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, நில் அன்பை உணராமல் ரோகம் நான் செய்தேன் ஐயா, நில் அன்பை உணராமல் ரோகம் நான் செய்தேன் ஐயா, பாபத்தில் பாதத்தின் தவித்திடும் பாபி என்னை, நில் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. உம்மோடு வருடங்களாய் உணவுண்டையும் தசைப்போ, உம்மோடு வருடங்களாய் உணவுண்டையும் தசைப்போ, கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சுனாதா, உம்மை வஞ்சித்தேனே சுனாதா, நான் வஞ்சித்தேனே சுனாதா. துன்மார்க்கனை பார்த்து கேட்கிறா, நீ இவைகளெல்லாம் செய்யும் போது, திருடனோட ஒருமித்து போகும்போது, சகோதரனுக்கு விரோதமாக பொல்லாப்பு பேசும்போது, வாயை திறந்த அநியாயமா என் பிரமாணங்களை உடன்படிக்கையெல்லாம் உன் வாயினால நியாயமே இல்லை, ஆனால் சொல்கிறேன், இவைகளெல்லாம் நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக, சாக போற நேரம் கண்ணுக்கு நேரம் வரும், என்னென்ன அநியாயம் பண்ணமோ அத்தனை வந்து நிற்கும். கடைசி நேரத்தில் பால்காரனுக்கு கடன் கொடுக்காம போனால் கூட அங்கே பால்காரன் வந்து நிற்பான், உள்ளே போக முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக
வந்து அங்கே சாட்சியிடும். ஒரு சின்ன கதை உண்டு, ஏன்னா உங்களுக்கு ஒரு கதையும் சொல்ல, அதனால ஒரு கதையும் சொல்லிடுவோம். ஒரு தவம் செய்கிற குரு இருந்தார். இந்த தவம் செய்கிற குரு காட்டுக்குள்ளே போய் தவம் செய்தார். இப்படி தவம் செய்யும்போது அங்கே ஒரு பெண்மணி, யாருமே இல்லாத, புருஷன் இல்லை, உறவுகள் சொந்தம் எதுவுமே இல்லை, ஆனால் வாழ்வதற்கு வழி இல்லாமல் அவர் தவறான பாதையில் நடந்து கொண்டு அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் தவம் செய்கிறவர் என்ன செய்யணும்? தவத்தை தான் பார்க்கணும். அந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டார். யாராவது அங்கே வந்துட்டு போனால் ஒரு கல்லை தூக்கி போட்டுக்குவார். கேட்டால் எனக்கு தெரியும் பார் எத்தனை எண்ணி வச்சுருக்கேன்னு. இவர் தவத்தை மறந்து எப்போ அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தார். 2 பேரும் ஒன்றா செத்து போனாங்க. நியாய தீர்ப்பு போயாச்சு. அங்கே வரணும், அந்த அம்மா போன உடனே பரலோகத்துக்கு போட்டார். இவருக்கு உடனே ஒரே கொதிப்பு. நாம் பார்க்க அவன் என்னெல்லாம் அநியாயம் பண்ணா, அவளுக்கு இதை நான் அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், எப்பா அவன் தவறாக நடந்தா, ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி என்னுடைய பாதத்தில் விழுந்து, ஐயோ நான் செய்கிற தவறு தான், ஆனால் வேறு வழி இல்லையே, நான் செய்கிறது என்னை மன்னிங்க மன்னிங்கன்னு ஒவ்வொரு இரவும் கண்ணீர் விட்டுவா. நீ தவத்தை செய்கிறவன், அதை விட்டுட்டு அவளையே நோக்க மறந்த, உனக்கு கிடையாது, அவளுக்கு பரலோகம்னாராம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு அன்னைக்கு சொன்னார் இந்த பூமியில் வந்தபோது, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லெறியட்டு நாள் ஒருத்தனாலே நிற்க முடிஞ்சா? இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்தேன். உன்னை போல நான் இருப்பேன்னு நினச்சேன். நான் கடிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் உன் கண்ணுக்கு நேரம் நிப்பாட்டுவேன். அதோட நிப்பாட்டலை. வாசி இன்னும் ஒரு வசனத்தை. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்க. இல்லாவிட்டால் உங்களை பீறி போடுவேன். எப்பா ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஈச் அண்ட் எவ்ரி டே ஃபார் 5,000 ஃபார் ஈச், ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் 30 நாள் 30 பேரை எழுப்பணும். ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் இன்னும் கூட கட்டுமான பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா வயசானவங்க தங்குறதுக்கு ஒரு அறையை கட்டுறதுக்கு ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அநேகர் வந்து கேட்குறாங்க. இப்போல்லாம் ஒரு அம்மா தங்கியிருக்காங்க அங்கே பக்கத்துலேயே. முன்னாடி மதுரையில் இருந்தாங்க, இப்போ பையன் இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். அந்த அம்மாவுக்கு 70 வயசு ஆகுது. அவங்க சனிக்கிழமை ஆனால் பையன்கிட்ட சொல்லுவாங்களாம், அப்பா நான் உங்கள்கிட்ட இருக்கலப்பா, என்னை கொண்டு அங்கே விட்டுருப்பா, நான் பாட்ட நிம்மதியாக இருக்கேன். அது நிம்மதி தருகிற இடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காய் இதுபோல் அநேகர் வந்து தங்குறதுக்கு ஒரு இடத்த கட்டி வரோம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் 1 சதுரடி 2 சதுரடி தாங்கலாம். இல்லாட்டாலும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்புனதே இல்லை. இந்த வட்டம் கூட பாருங்கள், ஒரு சகோதரர் 50 கிலோ கேப்பமாவை அனுப்பியிருந்தார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். அவர் செய்கிற தொழிலிருந்து 50 கிலோ கேப்பமாவை அப்படியே போட்டு லாரியில் போட்டிருந்தார். எல்லாருக்கும் அதை பகிர்ந்து மதுரை எங்கேயும் கொடுக்கறனால அங்கே 25 இங்கே 25 எடுத்து எல்லாருக்கும் ஒரு 300 கிராம் போட்டு, குடும்பமாக இருந்தால் 600 கிராம் கிடைக்கட்டும். அன்றைக்கு ஒரு ஏழை பெண்மணி 10 கிலோ புளியை கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் அதை வச்சு பகிர்ந்து போட சொன்னேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கர்த்தர் ஏவினால் இப்படிப்பட்ட காரியத்தில் உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாய் அல்ல. ஒருவேளை நாங்கள் அனுப்ப எங்களால் பொருட்களாக செய்ய முடியாட்டாலும் இந்த ஒரு ஊழியத்துக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச செய்யலாம். எப்படி தொடர்பு இல்லை? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. ஒன்று PGM அப்படின்னு வரும், இன்னொன்று பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு வரும். இந்த 2 ஃபோன்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க
என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு தனியாக உண்டு, உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, தபால் மூலம் தொடர்பு கொள்கிறவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. அதுக்கு நம்பர் சொல்கிறேன், 36 35 38 89 63. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஒருவேளை ஐயா நாங்கள் ராத்திரியில் பிரசவத்துக்கு கொண்டு போகிறோம், ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நான் கூப்பிடலாமா? தாராளமாக. அதை விட என்ன வேலை, கூப்பிடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர். உத்தமமாய் வாழ்கிறவர் கேட்கலாம், மற்றவன் நல்லா தானே இருக்கான், நான் இப்படி உண்மை உத்தமமாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஆபிரகாம் உண்மையாக இருந்ததுனால தான் ஆதியாகமம் 22:12 தேவன் சொன்னார், நீ அநேக சுதன் என்றும் நேசகுமாரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அத்தனை வருஷம் நடந்து வந்த அவனை பார்த்து அந்த பலியை வைக்கும் போதுதான் அவர் சொன்னார், உன்னை உத்தமன் என்று தேவனுக்கு பயப்படுறவன் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் மல்கியா 3:10 வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று சொன்னவர் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். சரீர பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, மனதிலே சோர்வோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமா? எத்தனை பேர் தினம் ஃபோன் பண்ணுறீங்க, 4 வருஷமா நான் ஸ்ட்ரோக் வந்திருக்கையா, 5 வருஷமா ஸ்ட்ரோக் வந்திருக்கையா, 14 வருஷமா படுக்கையில் இருக்காங்கிறீங்க. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யட்டும். அன்பின் தெய்வமே, 38 வருஷம் படுத்திருந்தவனை சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டீரே, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை அனுப்பும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்கு ஆறுதலை கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.